Daily. Taste the Daily. விழுப்புரம் அனிச்சம்பாளையம் பகுதியில் ரூபாய் 2,05,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட மீன் அங்காடி மீனவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாத நிலையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாருன்றாங்க, தூக்கி ஓடு கடையான்றாங்க, காலால எட்டி ஒதைக்கிறாங்க, பாக்ஸை தூக்கி அப்பால போடுறாங்க, கடை போட விட மாட்டாங்க, காசு கொடுத்தா கடை போகணுன்றாங்க, தெருவில் இருந்து 2 ஆளை இட்டுன்னு வராங்க, மிரட்டுறாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க சுதேசி அவர் தான் கான்ட்ராக்டுக்காரு ஆள் வச்சுக்கிறாருங்க வசூல் பண்றதுக்கு கான்ட்ராக்டுக்காரு வந்து காசு கொடுக்கலன்னா போய் வாங்கன்னு சொன்னா கடை வைக்கக்கூடாது, இல்ல அடுத்த வாரம் சேர்த்துறங்க, இந்த வாரம் வியாபாரம் சொன்னா விட மாட்டாங்க, காலி பண்ண கடை வைக்கக்கூடாது, கடை தூக்கணும் எட்டி வைக்கிறாங்க கதிரியா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். விரிவான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. விழுப்புரம் அனிச்சம்பாளையம் பகுதியில் உள்ளது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மீன் அங்காடி கட்டிடம். இந்த கட்டிடமானது ரூபாய் 2.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு தமிழக அரசு சார்பில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் திறந்து வைக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்பொழுது வரை அந்த வியாபாரிகளுக்கு மீன் கடையானது ஒதுக்கீடு செய்யப்படாமல் உள்ளது. அவர்கள் சாலையிலேயே அந்த மீன் அங்காடிக்கு இந்த கடை ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தால் வெளிப்புறத்தில் உள்ள காலி இடங்களில் அவர்கள் கடை வைத்து அந்த வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த திறந்து வைக்கப்படாத காரணத்தினால் அந்த கடைகள் அனைத்தும் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருகிறது. இரவு நேரங்களில் சாராயம் பிடிப்பது உள்ளிட்ட பாட்டில்கள் உள்ளிட்ட நிறைய அங்கே பட்டலாக கிடைக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருவதாகவும் உடனடியாக தங்களுக்கு அந்த அங்காடியினை ஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என இந்த மீன் வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் அந்த தரையில் வைத்து வியாபாரம் செய்பவர்களிடமும் அந்த நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் வாரத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும், மேலும் புதிதாக கடை அமைப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும் வியாபாரிகள் அடுத்தடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தங்களுக்கு அந்த கடையினை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும், சமூக விரோத செயல்கள் நடைபெறாத வண்ணம் தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த மீன் வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். Taste the Daily.